Good evening, everybody. நேற்று நம்ம பார்த்தது லிஸ்பெண்டன்ஸ். இன்னைக்கு பார்க்கறது ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட். ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட்னா என்ன, அதனை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் தள்ளுபடி செய்வதற்காக மனு தாக்கல் செய்யலாம், அவை எந்த ப்ரொவிஷனில் சொல்லப்பட்டுள்ளது, அதற்கு தொடர்பான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, இதுதான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட். வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வாதுரையை நிராகரித்தல் அந்த நிராகரிப்பு செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடி அதற்கு ஆர்டர் 7 ரூல் 11 இந்த ப்ரொவிஷன் கீழ் மனு தாக்கல் செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதே ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட். எந்த மாதிரி சூழ்நிலையில் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் தாக்கல் செய்யலாம், அதற்கு இந்த 7 கிரவுண்ட்ஸ் ப்ரொவிஷன் அடிப்படையில் தான் நமக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட். ரூல் 11(1)A நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். வழக்கிடும் உரிமை இல்லை, இந்த வழக்கிற்கே வழக்கிடும் உரிமைக்கு உரிமை இல்லை, வழக்கு மூலமே இல்லை அப்படி என்பதற்காக ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் தாக்கல் செய்யலாம். 2, ரூல் 11(B)ல ஆர்டர் 7 ரூல் 11(B)ல அண்டர் வேல்யூவேஷன் நாட் கரெக்டட். சூட்டில் கரெக்டாக வேல்யூவேஷன் பண்ணாமல் கோர்ட்டு போய் நீதிமன்ற கட்டணத்தை குறைவாக கட்டுவதற்காக ஒரு காரணத்தை சொல்லி அது தாக்கல் செய்யப்பட்டிருந்து பிறகு பிரதிவாதியால் கண்டுபிடிக்கப்பட்டால் அதனை ரத்து செய்வதற்கு நிராகரிப்பு செய்வதற்காக தாக்கல் செய்யலாம். ஆர்டர் 7 ரூல் 11 பிரகாரம் மனு தாக்கல் செய்யலாம். ரூல் 11(C) அதை சொல்லணும் இல்லையா? ரூல் 11(C)ல ஆர்டர் 7 ரூல் 11(C)ல இன்சஃபிஷியன்ட் கோர்ட் ஃபீஸ் நாட் கரெக்டட். நீதிமன்றம் கட்டணம் குறைவாக செலுத்தினால் அதனை கவனக்குறைவாக அதிகாரிகள் நம்பர் செய்து அதை விசாரணைக்கு வந்து எடுத்துக்கொண்டால் அந்த வாதுரையை ரத்து செய்வதற்காக இந்த ஆர்டர் 7 ரூல் 11 மனு தாக்கல் செய்யலாம். சரி, ஆர்டர் 7 ரூல் 11(D) shoot paired by law. சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருந்தால் அதனை தாக்கல் செய்வதற்கு சட்டத்தால் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதனை மீண்டும் தாக்கல் செய்திருந்தால் ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட் போடலாம். ஆர்டர் 7 ரூல் 11(E)ல கிளைண்ட் நாட் ஃபைல்ட் இன் டூப்ளிகேட் 2 காப்பி வைப்பாங்க இல்லையா? ஒரு சூட்டு தாக்கல் செய்யும் பொழுது 2 வாதுரையை தாக்கல் செய்வாங்க. ஒன்று மெயின் ஃபர்ஸ்ட் செட்டில்
அனைத்து காஸ் ஆஃப் டைட்டிலும் போட்டுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக தாக்கல் பண்ணிவிட்டு அதற்கூட தனித்தனியாக டாக்குமெண்ட்டை வச்சு அதர் சைடு காப்பியெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு தச்சு போடுவாங்க. டூப்ளிகேட் ஒன்று போடுவாங்க. அது டூப்ளிகேட் என்னென்னா ஆர்டர் அது என்னென்ன வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் அடித்து அது டூப்ளிகேட் காப்பி அது கூட இன்னொன்று வைப்பாங்க. அதுதான் சரி. ஆர்டர் 7 ரூல் 11 எஃப்ல நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் த ரூல் 9 இதை கம்ப்ளை செய்யவில்லை என்றால் அதனை நிறுத்திடலாம். அதுதான் இது. சரி, ஓகே. ஆர்டர் 7 ரூல் 9ல இந்த வழக்கில் இதில் இது இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க பேச்சு. சரி, ஓகே. விஷயத்துக்கு வரும். இப்போ ரிஜெக்ட் த பிளைண்ட் என்ன மாதிரி காலகட்டத்தில் தாக்கல் செய்து அதை ரத்து பண்ண முடியும், நிராகரிக்க முடியும்? ஃபர்ஸ்ட், ரிஜெக்ட் ஆஃப் த பிளைண்ட் என்பது அதற்கான ப்ரொவிஷன் ஆர்டர் 7 ரூல் 9 ரூல் 11 சிபிசியில் சரியான கிரவுண்ட்ஸ் இருந்தால் இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தை சொல்லி அந்த வாதத்துறையை ரத்து செய்யலாம். சரி, வாதுரை என்பதுனா என்ன, தாவானா என்ன? அந்த வாதுரை தாக்கல் செய்ததால் தாவாக ஆகிறது. அப்போ அந்த தாவாவை தாக்கல் செய்து தாவாவை நிராகரித்தால் வாதுரையை தாக்கல் அந்த தாவாவை நிராகரித்தால் வாதுரையை நிராகரித்தால் தாவா பாதிக்கப்படுமா? மேபி இருக்கலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம். அதுதான். ஏனென்றால் அசல் வழக்கினே ரத்து செய்ய என்று சொன்னால் அதை விசாரணை எல்லாமே ரத்து செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. அதனை ட்ரையல் நடத்தி தான் செய்ய முடியும். ஆனால் அதற்கு மறைமுகமாகவே இந்த தாவாவை ரத்து செய்வதற்கு வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வாதுரை நிராகரித்தால் தாவாவை தாக்கல் செய்ததாக, தாவாவை ரத்து செய்ததாக, நிராகரித்ததாக ஒரு வகையான பொருள். ஆனால் சில நேரங்களில் சில பிரதிவாதிகளுக்கு சில வாதிகளுக்கு எதிராக மட்டுமே வாதுரையை நிராகரிப்பு செய்யலாம், தாவா நீடிக்கும், அசல் வழக்கு நீடிக்கும். இதனால்தான் வாதுரை ரத்து நிராகரிப்பு செய்ய வேண்டுமே தவிர தாவாவை ரத்து செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது என்பதற்கு இந்த ப்ரொவிஷன்ல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மீனிங் தான். ரைட்டா? சரி, ரிஜெக்ஷன் ஆஃப் த பிளைண்ட் இந்த காரணத்தின் கீழாக பண்ணலாம். இந்த மேலகிற காரணம்லாம் கோர்ட் ஃபீஸ் கட்டல, அது கட்டல, டூப்ளிகேட் வைக்கல, அதெல்லாம் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ரீசன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஒன்று, இதுக்கு மட்டும், அதாவது ரூல் 11D ஷூட் ஃபார் பேட் பை தி லா, சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன மாதிரி சூழ்நிலையில் சட்டத்தால் தடை செய்யப்படலாம்? அந்த தாவா தாக்கல் செய்திருந்தாலும் அதனை ரிஜெக்ட் பண்ணுங்க, அது வாதுரை எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்றதுக்கு எந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம்னா இந்த மாதிரி நேரத்தில் பொருந்தும். அப்போ எந்த மாதிரி நேரத்தில் இது பொருந்தது என்றால், இவற்றை சொன்ன அனைத்து காரணங்கள் ஒரு வகையாக இருந்தாலும் இன்னொரு காரணமாகவும் இருக்கிறது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தால், ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் இருந்திருந்தால், ஏற்கனவே ஸ்டே இருந்திருந்தால் அதனை ரத்து செய்வதற்கு சில நேரங்களில் ஸ்டே இருக்குதுன்னா தற்காலிகமாக ஏதோ ஒரு காரணமாக இருந்தால் அதற்காக இந்த வழக்கு பாதிக்கப்படாதும். அதான் இது. சரி, ட்ரஸ்டி கேட்டா ஆல்ரெடி டிசிஷன் யூஸ் தட் ரெமெடி இது கெட்டிங் த பிளைண்ட். அதனை மறைத்து வேறொரு வழக்கு வாதிகளில் ஒருவர் அல்லது பிரதிவாதிகள் ஒருவரோ வாதிகளுக்கு பார்ட்டிகளுக்கு தரப்பினர் அந்த வழக்கு தரப்பினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தால் அப்பொழுது இந்த வழக்கு தாக்கல் செய்து இந்த மனு தாக்கல் செய்து நிராகரிப்பு செய்ய கூறலாம். இவை சட்டத்தால் தடை செய்யப்பட்டவையாகும். ஒன்று, ஏற்கனவே இதே போன்ற வழக்கு அங்க தாக்கல் செய்யப்பட்டு வேறு நீதிமன்ற அதிகார எல்லைக்கு தாக்கல் செய்யப்பட்டு
நிலுவையில் உள்ளது, ரெஸ் சப் ஜுடிஸ் என்ற நீதிமன்ற எல்லையில் வேறு நிலையில் உள்ளது அப்படி என்றால் அதனை காரணம் காட்டி இந்த மனு தாக்கல் செய்யலாம். முடிச்சா சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன மாதிரி சூழ்நிலையில் the discretion power of the shall be reject the plaintiff by the court. மேல் சொன்ன காரணங்கள் சரியாக இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு டிஸ்கிரிப்ஷன் பவர் ஆஃப்க்கு உட்பட்டு அந்த காரணத்தை சரி என்று கருதும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த கிளைண்டை ரிஜெக்ட் செய்யலாம். மேலும் ரிஜெக்ட் த பிளைண்ட் என்பது வேறொரு காரணத்தை காரணம் காட்டி ரத்து செய்வதற்கு சரியான ரீசன் போட்டிருந்தால் அதனை நீதிமன்றம் பரிசீலனை செய்து ரத்து செய்ய நிராகரிப்பு செய்யலாமா வேணாம் என்றது டிஸ்கிரிப்ஷன் பவர் செய்யலாம். ஓகே, அப்படி இல்லை என்ற பட்சத்தில் நீதிமன்றம் கருதுமையானால் அதற்கு ஆதாரமும் சாட்சியங்களும் விட்னஸ்களும் நீதிமன்றத்தில் அழைத்து விசாரணை செய்து அதனை தள்ளுபடி செய்வதற்கோ ரத்து செய்வதற்கோ நிராகரிப்பு செய்வதற்கோ டிஸ்கிரிப்ஷன் பவரை பயன்படுத்தி முடிவு எடுக்கலாம். சரி, இப்ப இவ்வளோ வந்துட்டோம். என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட், ரிஜெக்ஷன் பிளைண்ட் என்பது ஒரு டிகிரியா? டிகிரி. நான் ஏற்கனவே சொல்றேன், நான் அஃபியரன்ஸ் இஸ் நாட் டிகிரி. plaintiff dismiss default is not degree, but defendants is not appeared ex parte degree is a degree. நல்லா மனசில் வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கிற தருவாயில் ரிஜெக்ஷன் ஆஃப் த பிளைண்ட் இஸ் ஏ டிகிரியா? டிகிரி, எஸ் டிகிரி. அது டிகிரியாக முடியும். ஆர்டர் 7 ரூல் 13ல் இது ஒரு டிகிரி சொல்றாங்க. இதில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் என்பது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் இஸ் ஏ எக்ஸ்பிரஸ்லி ஆர் இன்க்ளூடட் வித்தின் தி டெஃபினிஷன் ஆஃப் த டிகிரி. இது ஒரு டிகிரி. அப்போ எந்த ப்ரொவிஷனல் சொல்ல அப்படின்னா ஆர்டர் 7 ரூல் 13 இந்த ப்ரொவிஷனல் இஸ் ஏ டிகிரி. ரிஜெக்ட் த பிளைண்ட் ஆஃப் இஸ் ஏ டிகிரி சொல்லப்பட்டுள்ளது. இந்த டிகிரி அப்பீல் போர்ட் ரைட் சொல்றா. எஸ், ஒரு சூட்டோட டிகிரி போலவே இதுவும் அப்பீல் போறதுக்கு செக்ஷன் 96 பிரகாரம் அப்பீல் போகலாம். அந்த அதிகாரமும் உண்டு. அப்பீல் அடிப்படையில் ரிஜெக்ட் அந்த பிளைண்ட் டிகிரியை வச்சு செக்ஷன் 96 ஃபர்ஸ்ட் அப்பீல் ஏஎஸ் ஃபர்ஸ்ட் அப்பீல் போறதுக்கு ரைட்ஸ் அதிகாரம் உண்டு. போகலாம். ஈஸியே ரிஜெக்ட் பிளைண்ட் என்பது ஈஸியே ஒரு சூட் மாதிரி தான். சூட் ஆஃப் த ட்ரையல், சேபிள் டு சூட் ஆஃப் ட்ரையல், அவ்வளோ. பட் நாட் சூட். ஓகேங்களா? நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு என்றேன். இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் மறுபடியும் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். ரிஜெக்ட் த பிளைண்ட் போடுறீங்க மனு, ஷூட் வாஸ் ஷூட் இஸ் ரிஜெக்டடு அப்படின்னு ஏன் போடலை? இதுக்கு கேள்வி எழுதலை. அந்த டைட்டில் பார்த்த உடனே இந்த காமன் டவுட் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணும். வரலைன்னா சிந்திக்கிறதுக்கு அட்வொகேட்டுக்கு நம்ம இப்போ இன்னும் போகலன்னு தான் நினைப்ப சொல்லுவேன் தவிர, அதனால எல்லா அட்வொகேட்டும் முட்டாள் நான் சொல்ல வரேன். சிந்திக்கிற ப்ராக்டிஸுங்க யாருக்கும் இல்லைன்றது நான் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் திறமை இருக்குது. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக சிந்திக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரிஜெக்ஷன் ஆஃப் த பிளைண்ட் என்பது
மட்டுமே போட்டுள்ளது. அப்ப ரிஜெக்ஷன் ஆஃப் த சூட்னு ஏன் போடக்கூடாதும் இந்த கேள்வி எழுமா எழாதா? எழுணும். அப்ப சூட்டுக்கு எது முக்கியம்? பிளைண்டால் தாக்கல் செய்யப்பட்ட பிளைண்டிப் தான் முக்கியம். அது இருந்தாதான் அதனை சூட்டு என்று உருப்பெறும். அதற்கு ஆதாரத்தை வைத்து பிரதிவாதிகளுக்கு சம்மன் அனுப்ப முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இந்த காரணமாக இருந்தாலும் சில காரணத்திற்காக சூட்டு ஏன் ரிஜெக்ட் ஆஃப் த கிளைண்ட் போடுறாங்க, சூட்டு ஏன் ரிஜெக்ஷன் நாட்னா சூட்டு நாட் ரிஜெக்ஷன் கிளைண்ட்னு ஏன் போடலை, இதுதான் கேள்வி. அதாவது சூட்டு ரிஜெக்ட் பண்ண நம்ம போட முடியல, ஆனால் பட் ரிஜெக்ட் ஆஃப் த கிளைண்ட்னு போடுறோம். இதுக்கு ஏன் காரணன்றதுக்கு விளக்கமாக சொல்லி தான் ஆகணும். இப்போ பிளைண்டிப் தரப்புலையோ அல்லது டிஃபெண்டன்ஸ் தரப்பிலையோ one or two or more persons plaintiff or other side defense one or two or more persons அப்படி இருக்கும்போது someone any one person between is not maintainable that the suit அவங்களுக்குள்ளாரதான். அப்ப ஒரு நபர்களுக்கு ஒரு சில காரணங்களுக்காக பிளைண்டை ரிஜெக்ட் பண்ணி திருத்த போடலாமே தவிர சூட்டை ரிஜெக்ட் பண்ணி திருத்தி போடுன்ற அதிகம். அப்படி அவங்க போட்டால் ஃப்ரெஷ் ஷூட் தான் போட முடியும். அப்போ ஃப்ரெஷ் ஷூட் போட்டால் என்ன ஆகும்? பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் இஸ் கிராண்டடா இஸ் நாட் மெயின்டெனபிள். ஏன் சில நேரங்களில் ரீசனபிள் மெரிட் கிரவுண்ட்ஸ் இருந்தால் மட்டுமே அனதர் சூட் இஸ் பர்மிட்டட் பட் நாட் பர்மிட்டட். அப்படி அவர் அனதரமாக எந்த மெரிட் கிரவுண்ட்ஸ் இல்லாமல் பர்மிஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் வயலேட் த ஆர்டர் செக்ஷன் 11 ரெஜிஸ்ட்ரிகேட்டா. ஓகேவா? இதான் அதற்காக ஒரு சில காரணங்களுக்காகவும் ஒரு சில நபர்களுக்காகவும் மட்டுமே சில நேரங்களில் இந்த பிளைண்ட் வயலேட் ஆகுது, சில காரணக்காக போகுது அப்படின்றால் அவர்களுக்கு சில காரணங்களுக்கு மட்டுமே இந்த பிளைண்ட் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு தாவா ரீஓப்பன் பண்ணலாம், சூட்டு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்காக தான் இது செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் ரிஜெக்ட் ஆஃப் த கிளைண்ட்னு ரிஜெக்ட் ஆஃப் த சூட்டுன்னு சொல்லாமல் ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இதற்கு சில கேஸ் லாஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 கேஸ் லாஸும் போடுறாங்க. அறிவானந்தம் 1997 என்ற கேஸ்லையும், சலீம் பாய் 2003 என்ற கேஸ்லையும், ஓப்பட் அண்ட் கச்சா 2005 என்ற வழக்கிலும், ரமேஷ் பி தேசாய் என்ற 2006 என்ற வழக்கிலும், தபின் 2020 என்ற வழக்கிலும் இந்த ரிஜெக்ட் ஆஃப் த கிளைண்ட் தாராளமாக விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ரீசனபிளா தெல்ல தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டு தபின் 2020 என்ற வழக்கில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் தெளிவான விவாதத்தையும் ரிஜெக்ட் த கிளைண்ட் ஒரு சூட்டாக எடுத்துக்கொள்ளாம, ஆனால் சூட்டு இட்ஸ் நாட் சூட்டு பட் அதை டிக்ளேர்டு நீதிமன்றம் சில நேரங்களில் கருதினால் அவற்றை சூட்டாக நடத்தி சூட் போன்று கருதி நடத்தி அவர் சாட்சிகளை வர வச்சு ஆதாரங்களை வர வச்சு அதன் அடிப்படையில் டிகிரி வழங்கலாம் அப்படின்ற இந்த வழக்கில் தான் தெளிவாக சொல்லப்பட்டது. ஓகே, பாய். இன்னைக்கு இது நடக்குது, நாளைக்கு என்ன என்று வகுப்பை சொல்லப்படும்.